பாமக வழக்கில் சிவில் நீதிமன்றத்தை அணுக டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டெல்லி நீதிமன்றத்தில் பாமக தொடர்பான வழக்கு நடந்து கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கில் சிவில் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக உரிமை கோரல் விவகாரத்தில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போலி ஆவணங்களை தயாரித்து பாமகவை தன்னிடமிருந்து பறித்துவிட்டதாக ராமதாஸ் தரப்பு குற்றம் சாட்டி வழக்கு தொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். அங்கீகரிக்கப்படாத கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் கட்சி உள் விவகாரங்களில் தலையிட அனுமதி இல்லை என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்தது. தற்பொழுது உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தற்போது ஏற்கனவே காலையிலிருந்து இந்த வழக்கில் வாதங்கள் வந்துட்டு காரசார வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில இறுதியாக இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உத்தரவை பார்த்தோம் என்றால் அந்த அங்கீகரிக்கப்படாத அந்த கட்சியை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் அந்த கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட முடியாது எனவும், அதே போல அந்த கடிதங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உரிமை கோரல் விவகாரத்துல ஒரு சாரனுடைய அந்த கருத்தை பெற்று மட்டுமே தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது. அது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகார வரம்புக்குள் வராது என நீதிபதிகள் தெரிவித்ததோடு கட்சி உரிமை கோரல் விவகாரத்தில் சிவில் நீதிமன்றத்தை அணுக தற்போது மனுதாரர்களுக்கு அந்த நீதிமன்றமானது டெல்லி உயர் நீதிமன்றமானது அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து இந்த வழக்கானது தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் என்றால் பல்வேறு முக்கிய வாதங்கள் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ராமதாஸ் தரப்பிடமிருந்து பல்வேறு முக்கிய வாதங்கள். எனவே அன்புமணி அவர் போலியான அந்த ஆவணங்களை தாக்கல் செய்து தான் தான் பொதுச் செயலாளர் கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என கூறி மீண்டும் நான் தலைவராக 2026 வரை இருப்பதாக அவர் கூறி அதற்கான அந்த போலியான அந்த ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்கின்றார். அதன் அடிப்படையிலே அவரை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததாக ஒரு குற்றச்சாட்டம் முன்வைத்திருந்தார்கள். எனவே அதே போல தேர்தல் ஆணையம் இதற்கு பதில் அளித்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் கூறியது என்னவென்றால் அவர்கள் அதாவது மனுதாரர்கள் தரப்பிடமிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவணங்கள் அடிப்படையில் மட்டுமே அவரை அங்கீகரித்ததாக தேர்தல் ஆணையம் கூறியிருந்தது. மட்டுமல்லாமல் இது ஒரு உள்கட்சி விவகாரம். எனவே உள்கட்சியில் இருக்கக்கூடிய இரு தலைவர்களுக்கு பிரச்சனை என்றால் அதில் நாங்கள் தலையிடுவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. மட்டுமல்லாமல் எனவே அவர்களுக்கு ஆதரவாக எந்த ஒரு முடிவுகளையும் தகவலால் எடுக்க முடியாது. முழுமையாகவே அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே இந்த ஒரு அங்கீகரிப்பதற்கான அந்த ஒரு முடிவை எடுத்ததாக தேர்தல் ஆணையம் கூறியிருந்தார்கள். அதே போல மனுதாரர் தரப்பு அதாவது மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடமிருந்து ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள் முழுமையாக இல்லை. எனவேதான் இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் ஒரு வாதங்களை பதில் மனுக்களாக முன்வைத்திருந்தார்கள். அதே போல போலி ஆவணங்களை தான் அவர் வைத்து இந்த ஒரு முறைகேடான ஒரு வழியில அவர் தேர்தல் ஆணையத்தில் இந்த ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில அவர் மீண்டும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடமிருந்து அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். குறிப்பாக இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, ஒருவேளை அங்கீகரிக்கப்படாத கட்சி என்றால் அதற்கான நடைமுறை என்ன, எவ்வாறு அந்த கட்சியை கட்சி தலைவரை அங்கீகரிப்பார்கள் என தேர்தல் ஆணையத்துக்கு பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் ஆணையம் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். குறிப்பாக அங்கீகரிக்கப்படாத இந்த போன்ற ஒரு கட்சியில கட்சிக்குள் ஒரு பிரச்சனை என்றால் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது. ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே முடிவு எடுக்கப்படும். அதே போல தேர்தல் நெருங்கும் நிலையில இது போன்ற ஒரு இந்த சூழல் தொடர்ந்து நீடித்தால் கட்சியினுடைய சின்னம் முடக்கி வைக்கப்படும். அதே போல இரு தலைவர்களுக்கு பிரச்சனை இருப்பதால அதில் யார் அந்த தேர்தல் படிவங்கள்ல அந்த வேட்பாளர்கள் படிவங்கள்ல கையெழுத்திடுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. அந்த சமயத்தில் அவர்களுடைய அந்த கையெழுத்து ஏற்றுக்கொள்ளப்படாது என தேர்தல் ஆணையம் தெளிவாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார்கள். அதே போல அவர்கள் வேண்டுமென்றால் உரிமையியல் நீதிமன்றத்தை நாடலாம் என ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே அனைத்து தரப்பினுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்போது சிவில் நீதிமன்றத்தை மனுதாரர்கள் அதாவது
பாமகவினுடைய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அணுக வேண்டும் என ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டுமில்லாமல் அங்கீகரிக்கப்படாத இது போன்ற ஒரு கட்சி ஒரு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. அதே போல ஒரு சார்பாக அவர்கள் சமர்ப்பிக்கப்படும் அந்த ஆவணங்களை மட்டும் வைத்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது என தேர்தல் ஆணையத்திற்கு தற்போது நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். எனவே வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக பாமகவினுடைய மருத்துவர் ராமதாஸ் தரப்பிடமிருந்து சிவில் நீதிமன்றத்தை அணுகுவார்கள். அங்கு எவ்வாறு அந்த வழக்கு விசாரணை செல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கார்த்திகா. ராஜீவ், தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் உரிமையியல் நீதிமன்றத்தை அவர்கள் நாடலாம். சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. இதில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க வேண்டும், தொகுதிகள் குறித்து முடிவெடுக்க வேண்டும், இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்நிலையில் தந்தையும் மகனும் எதிரெதிராக நிற்கிறார்கள். பாமகவின் நிலை எப்படி இருக்கு? கண்டிப்பாக தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தான் தற்போது இந்த ஒரு சூழலானது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கட்சிக்குள் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது. தலைமையிலே 2 பேர் இருக்கக்கூடிய இந்த ஒரு சிக்கல் இன்னும் இந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இருக்கிறது. நீதிமன்றத்தையும் அணுகியாச்சு. நீதிமன்றம் இன்றைய தினம் இவ்வாறு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்டமாக இந்த விவகாரமானது தொடர்ந்து நீதிமன்றத்தில் செல்லும் என்பதன் காரணமாக தேர்தல் நெருங்கி வருகிறது. ஒரு புறத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இரு தரப்பும் தங்களுக்கே கட்சி சொந்தம், தங்களுக்கே அந்த சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என தொடர்ந்து உரையாடி வரக்கூடிய நிலையில நீதிமன்றம் தற்போது அவர்களுக்கு உரிமையியல் நீதிமன்றத்தை அணுக தற்போது அறிவுறுத்தலை வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரம் தொடர்ந்து தேர்தல் வரையில் கூட நீடிக்கலாம், அதற்கு மேலும் நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகா. பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் டெல்லியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது அவர் தொடர்ந்த வழக்கில் உரிமையியல் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தற்பொழுது மருத்துவர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் ராஜீவ். நம்ம ஏற்கனவே வழக்கு தொடர்பாக பேசினோம். தற்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. யாரெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க? இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை முழுமையாகவே அன்புமணி ஆதரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையம் அன்புமணியை ஆதரித்திருக்கின்றது கட்சியின் தலைவராக. எனவே இதனை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டமானது தலைநகர் டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை மாநில அளவிலான பல்வேறு தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் இங்க கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, சேலமணி போன்ற முக்கிய மற்ற பிரமுகர்களும் இங்க இருக்கின்றார்கள். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தங்களுடைய அந்த கோஷங்களை எழுப்பியும் தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டிருப்பதாகவும் அதே போல அன்புமணி ராமதாஸ் சமர்ப்பித்த அந்த போலியான அந்த ஆவணங்களை அதை தேர்தல் ஆணையம் ஏற்றெடுக்க கூடாது என பல்வேறு அந்த கண்டனங்களை தெரிவித்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சிறிது நேரம் முன்பாக தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில உரிமையியல் நீதிமன்றத்தை நாட டெல்லி உயர்நீதிமன்றம் மனுதாரரான பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு ஆதரவான மாவட்ட தலைவர்கள் அதே போல கட்சியினுடைய தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் இங்க தலைநகர் டெல்லி தற்போது அவர்களுடைய அந்த ஆதரவை தெரிவிக்கும் விதமாகவும் அதே போல தேர்தல் ஆணையத்தை கண்டிக்கும் விதமாக இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இவர்கள் சார்பாக தேர்தல் ஆணையத்தை மீண்டும் அணுகுவார்களா அல்லது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு சட்ட ரீதியாக இந்த ஒரு இது போன்ற இந்த விவகாரத்தை எடுத்து செல்வார்களா போன்ற பல்வேறு விஷயங்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தற்போது இந்த ஒரு ஆர்ப்பாட்டமானது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து அன்புமணியை கட்சி தலைவராக ஆதரித்ததை கண்டித்து இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கடிதங்கள் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியாது என்று ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்நிலையில் அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக ராமதாஸ் தரப்பு ஆதரவாளர்கள் அங்கு டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ்.